கிரிக்கெட்ல ரொம்ப கன்ஃபியூசிங் அண்ட் நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ற ஒன்று தான் அம்பையர்ஸ் கால். அப்படி இந்த அம்பையர்ஸ் கால்னா என்ன? ஏன் இப்படி ஒரு ரூல் வச்சிருக்காங்கன்னு இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அம்பையர்ஸ் கால்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பால் ட்ராக்கிங் டெக்னாலஜி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது கிரவுண்டை சுத்தி இருக்க 6 ஹை ஸ்பீட் கேமராஸ் ரெக்கார்ட் பண்ற இமேஜஸ் வச்சு பவுலர் போட்ட பாலோட ட்ரெஜெக்டரி ட்ராக் பண்ணி பேட்ஸ்மேன் பேட்ல இருந்து ஸ்டம்ப்ஸ் வர இப்படி தான் பால் போயிருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரீடியேட் பார்த்து நமக்கு கொடுக்கும். பட் இந்த டெக்னாலஜினால பேட்ல படுற வரைக்கும் தான் எக்ஸாக்ட் பார்த்தா காட்ட முடியும். பேட்ல இருந்து ஸ்டம்ப்ஸ் வர காட்டுறது வெறும் ப்ரெடிக்ஷன் தான். ஆனால் இந்த டெக்னாலஜிக்கு ஒரு சில எரர்ஸும் இருக்கு. இது கிட்டத்தட்ட நமக்கு வர வெதர் ப்ரெடிக்ஷன் மாதிரி தான். மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு சில டைம் மழை வரும், வராமலும் போகும். அதே மாதிரி தான் இந்த பால் ட்ராக்கிங் டெக்னாலஜியும் பால் ஸ்டம்பில் பட்டிருக்கலாம், படாமலையும் போயிருக்கலாம்னு ஒரு அன்சர்டனிட்டியை கிரியேட் பண்ணுது. இந்த டெக்னாலஜியோட எரர்னால ஸ்டம்ப்ஸோட விக்கெட் ஜோன் பெருசாயிடும். அது எப்படி பெருசாகும்னா, சப்போஸ் ஒரு பால் ஸ்டம்பில் படாமல் ரொம்ப க்ளோஸாக போயிருந்தா கூட இந்த டெக்னாலஜியோட எரர்னால அது ஸ்டம்பில் படுற மாதிரி காட்டும். ஸோ பேட்ஸ்மேன் ஸ்டம்பை சுற்றி ஒரு எக்ஸ்ட்ரா ஏரியாவை ப்ரொடக்ட் பண்ணி ஆடுற மாதிரி ஆயிடும். அது பவுலர்ஸ்க்கு ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜாகவும் போயிடும். ஸோ இந்த அன்சர்டனிட்டி எரர் இதெல்லாம் நெகோஷியேட் பண்ணி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்காக தான் ஐசிசி டிஆர்எஸ்ல அம்பையர்ஸ்க்கான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.